சும்மா சொல்றேன். நீ ஓடாது. சுசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா. சுசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா. ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா. ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா. சுசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா. சுசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா. ஆனை முகன் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா. ஆனை முகன் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா. சுசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஹலோ ஜெயிச்சுக்கிறாரோ இல்லையா வைத்தியநாதன்? திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பூந்தமல்லி தொகுதியிலிருந்து நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். பூந்தமல்லியில் உள்ள சிவன் கோயிலில் தளபதி ஜனநாயகன் திரைப்படம் இன்னைக்கு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. எங்களுடைய தளபதி படம் இன்னைக்கு பொங்கலாகவும் தீபாவளியாகவும் கிறிஸ்மஸாகவும் மிக சிறப்பாக அனைத்து மக்களும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய இந்த நாளில் எங்களுக்கு ஒரு துக்க நாளாக தான் இது அனுசரிக்கிறோம். ஏன்னா தளபதி படத்தை இன்னைக்கு காலையில் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஆனாலும் திரும்ப அப்பீல் போயிட்டு எங்களை மிகுந்த மன உளைச்சல் ஆளாக்கிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்கப்பட்டதுனால பொதுமக்கள்ல இருந்து ரசிகர்கள்ல இருந்து தொண்டர்கள்ல இருந்து அனைவருமே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டு, ஏண்டா இப்படி நடக்குது, தளபதி விஜய் அண்ணாக்கு மட்டும் துப்பாக்கி படத்துல இருந்து சர்க்காரு, கத்தி, மெர்சலு, லியோ இப்படின்னு எண்ணற்ற படங்கள் எல்லா படத்துக்குமே தளபதி படம்னாலே பிரச்சனை நம்ம உருவாக்குறாங்க. ஏன் தமிழ்நாட்டுல எங்க தளபதி அண்ணாவுக்கு இவ்வளவுதான் இந்த தமிழக மக்களுக்கு தெரியும் எல்லாமே. எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை கொடுக்குறாங்க? எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சோதனை வந்துகிட்டே இருக்குது? எங்க அண்ணன் சோதனை எல்லாத்தையும் தாண்டி சாதனை ஆக்குவாரு. அதுக்கு உற்று துணையாக நாங்கள் அனைத்து தொண்டர்களும் தமிழக மக்களும் கண்டிப்பா பின்னாடி இருந்து இந்த சிவனும் இந்த ஓம் சக்தியும் காப்பாத்துவாங்கன்னு இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
இன்னைக்கு நாங்க வந்து தளபதி படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பல தடைகள் இருக்கு. அந்த பல தடைகள் இருக்கிற நீங்கணும்ட்டு 101 தேங்காய் உடைச்சோம். நாங்க அனைவருமே சேர்ந்து மண் சோறு சாப்பிட்டோம். எங்க தளபதிக்காக மண் சோறுன்றது இல்ல, எங்க உயிரையும் கொடுப்போம். ஆனாலும் இது வந்து எங்க தளபதிக்காக நாங்க பண்ணது வந்து ஒரு சின்னதுதான். ஏன்னா தெய்வத்துக்கிட்ட ஆகாது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கிட்ட நாங்க முன் வச்சிருக்கிறோம். கண்டிப்பா மத்தவங்க யாரு தடை பண்ணாலும் தெய்வத்துக்கிட்ட தோத்துதான் போவாங்க. இந்த தெய்வம் எங்களை காப்பாத்தும், எங்க தளபதியை காப்பாத்துன்றத நாங்க நம்புறோம்.